அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று உங்களிடம் ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அறிவு என்பது பட்டறிவு, அறிவு என்பது இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவு என்பது நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். பட்டறிவு என்பது விஸ்டம் என்று சொல்வோம். அறிவு என்பதை நாம் புத்தகம் படிப்பது மூலமாக பெறுகின்றோம். ஆனால் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய பட்டறிவை நாம் அனுபவத்தின் மூலமாக பெறுகின்றோம். இந்த அனுபவம் எப்படி ஆக்சுவலாக ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமான என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய கதையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதையின் பெயர் த வேர்ஜர். இந்த கதையை எழுதியவர் சாமஸ் எட்மண்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சிறுகதை எழுத்தாளர். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கோயில் மணி அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் மலை கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கின எழுத படிக்க தெரியாது. ஒரு 10 வருஷத்தை அப்படியே ஓட்டிட்டான். அப்போ இருக்கக்கூடிய ஃபாதர் என்ன பண்ணார், இவன் மேலே இறக்கப்பட்டு இவன் படித்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய தொழில் கரெக்டாக செய்கிறாங்கன்ட்டு மாதம் சம்பளம் கொடுத்து தங்குறதுக்கு ஒரு ரூம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்துருந்தாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமியார் இந்த சர்ச்சுக்கு வர்றாரு. வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, இவர் கேட்குறாரு, கொஞ்சம் உனக்கு எழுத படிக்க தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்குறப்ப, ஐயா எனக்கு தெரியாதுங்க சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, தம்பி உனக்கு ஒரு 3 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ எழுத படிக்க கற்றுக்கணும். அப்படி எழுத படிக்க நீ கற்றுக்கலன்னா உன்னைய வேலையை எப்படி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் ஒரு 3 மாதம் எவ்வளோ முயற்சி பண்ணி எழுதுறதுக்கு படிக்க முயற்சி பண்ணால் ஒன்றும் முடியல. கடைசியாக ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா நீ எழுத படிக்க கற்றுக்கிட்டேன்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்லலாம், சாமி நான் எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறேன். சரி தம்பி இருந்தாப்பா உன் கணக்கை முடிச்சு இந்த காசு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. காலில் உழுந்து பார்க்குறேன், கெஞ்சியும் பார்க்குறேன். அந்த ஃபாதர் ஆக்சுவலாக முடியாது சொல்லிடுறாரு. வாழ்க்கையில் விரக்தியோடு என்ன பண்ணுறான், மனசு உடஞ்சி போய் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். பயங்கரமான சுட்டரிக்கும் வெயில், தாகம் எடுத்து குடிக்கக்கூடிய தண்ணி கிடையாது. ஒரு தடவை 2 மைல் அந்த ரோட்டில் சுற்றுற அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்க ஒரு டீ கடை கூட அப்படியே வருத்தத்தோடு போயிட்டு இருக்க. ஒரு 5 மைல் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டீ கடையும் ஒரு பொட்டி கடை இருக்குது. அந்த டீ கடையில் போயிட்டு என்ன பண்ணால் முதல்ல ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறான். தாகத்தை தந்துக்கிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணுறான், கடைசியில் இங்கேருந்து சீரண்ட் இருக்கான்னு கேட்குறான். இருக்கும் சொல்லுமே அடிக்கிறான். அடிச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப அப்போ கேட்குறான் கடைக்காரன், ஏங்க இந்த இடத்துல வேறு கடை ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்குறது. இல்லைங்க இந்த ஒரே ஒரு கடை தான். அநேகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் முதல் கஸ்டமராக வந்துருக்கீங்க. ஒன்றும் வியாபாரம் சரியாக ஓடுறது கிடையாது. இந்த சைடில் யாருமே அதிகமாக வர்றது கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்காக வருவாங்க. அன்றைக்கு தான் வியாபாரம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சுமார வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுமே என்ன பண்ணுறான், நேரம் அந்த காசு வச்சுட்டு என்ன பண்ணுறான், ஏன் இந்த இடத்துல ஒரு கடை ஆரம்பிச்சா என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுறான், கையில் இருக்க பணத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு டீ ஸ்டால் ஒன்று ஆரம்பித்து அங்கே டீ, வடை, பிஸ்கட்டு, அதே மாதிரி சிகரெட்டு எல்லாமே விற்கிறான். விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி ஒரு பிஸ்னஸ் நல்லா ஆயிடுது. ஆரம்பிச்சதும் என்ன பண்ணுறான், 5 கடை 6 கடை தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆயிடும். பணக்காரன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் ஒரு நாள் என்ன பண்ணுறான், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறான். போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கையிலே போட தெரியாது. பக்கத்தில் உங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுறான், அங்கே பேங்க் ஒர்க் பண்ண சொல்லி ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி அமௌண்ட் ஆக்சுவலாக அவனுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறான். அப்போ மேனேஜர் கூப்பிட்றாரு, 1 கோடியா, யாராக இருந்தாலும் பெரிய மனுஷனாக இருப்பான்னு நினச்சிட்டு அவர் கூட்டி வாயா அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயா வாங்க சொல்லி கூப்பிட்டு அவருக்கு பிஸ்கட்டு டீ எல்லாமே கொடுத்து, ஐயா நீங்கள் எங்களுக்கு கஸ்டமர் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 கோடி ஒரே இடத்துல டெபாசிட் பண்ணிங்க, உண்மையில ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நீங்கள் எப்படியே கண்டினியூஸாக எவ்வளோ பணம் இருந்தாலும் என் பேங்க் டெபாசிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்க ஏன் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து கொடுங்க. கையெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். ஏன் எழுத படிக்க தெரியாது? ஆமாம் எழுத படிக்க தெரியாதுன்னு. ஏன் நீங்கள் எழுத படிக்க தெரியாது, நீங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டீங்கன்னா, பிஸ்னஸ் பெரிய கோடீஸ்வரர், நீங்கள் எழுத படிக்கணும்னு கற்றுந்தா எழுத படிக்கிறதுனா என்ன, இன்னும் போய் கோயிலில் போய் மனிதா அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுன்னா விஸ்டம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். நன்றி.